இடத்துல நீங்கள் 2 பேரும் சந்திப்பீங்க, நான் ஜெயத்தை தரப்போகிறேன். அப்போ பார்க்கும்போது ஆண்டவர் அதுக்கு ஒரு காலத்தை குறிக்கிறார். ஆனபடினால நம்மளோட ப்ரிப்பரேஷன், சில காரியம் நம்ம வீடுகளில் குடும்பத்தில் சில காரியம் தொடங்க அப்படின்னா தொடங்கிடணும் பாருங்க. சில பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், வீடு கட்டுற காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள்லாம் தொடங்கும் போது கையில் ஆண்டவர் இப்போ இல்லை, இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்க்கட்ட ஆண்டவரே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அடுத்த காரியத்தை சொல்கிற பாருங்க. தொடங்குன்னு சொன்னால் தொடங்கிடணும். ஏன்னா ஆண்டவர் அப்போ தான் செயல்படுவார். நீங்கள் சொல்கிற ஒரு காலத்தில் ஆண்டவர் செயல்பட மாட்டார். சில காரியத்தில் ஆண்டவர் நாளைக்கு இந்த காரியத்தை செய்யி, இந்த காரியம் என் சித்தம் தான்ப்பா செயல்பட, கர்த்தரோட வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னா அது இந்த உலகத்தையே வாங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிடலாம். என்ன இருக்குன்னு அதில் கர்த்தருடைய உலகத்தையே வாங்கக்கூடிய அளவு பணம் இருந்து கர்த்தரோட வார்த்தை மட்டும் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யக்கூட செயல்பட கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அது சித்தி ஆகாது. ஆனபடினால தேவனுடைய வார்த்தை மாத்திரம் வந்துட்டா நம்ம இடத்துல ஆயத்தம் இருக்கோ இல்லையோ, நம்ம கையில் ஒன்று இருக்கோ இல்லையோ, எதையும் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் போயிருங்க, அந்த இடத்துல அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னாம் எழுதின புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். 13வது அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் 2 சம்பவங்கள் போட்டு, அங்கே 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ அவங்க கானான் பவுண்டரிக்கு வந்தாச்சு, யோர்தான கரையில் இருக்காங்க, நீங்கள் போய் கானானை சுதந்திரிச்சு கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அப்போ யார் முன்னாடி போவா? கர்த்தர் முன்னாடி போவார். ஆனால் இந்த ஜனங்கள் அப்படி உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஒரு 12 பேர்த்த வேவுக்காரர் அனுப்பிவிடுப்பா, செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற. இவங்க 12 பேர்த்த அனுப்புகிறான். 12 பேர் பார்த்து வந்த பின்னாடி ஒருத்தன் சொல்கிறான், நம்ம உடனே போய் அவங்கள என்ன செய்யலாம், ஜெயிச்சிடலாம், வாங்க வாங்க கிளம்புங்க அவசரப்படுறான். கர்த்தரா தான் சொல்கிறார், வந்துட்டீங்கப்பா, இப்போ நான் உங்களுக்கு யாரை ஒப்பு கொடுக்க போகிறேன்? கானான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அதில் 7 விதமான 6 கண்ட்ரி இருக்குது, 7 ஜாதிகள் இருக்குது. எல்லாம் கொடுமையான ராட்சச பிறவிய, நல்ல ஆட்கள் கிடையாது, கொடுமையான ஆட்கள். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கும்போது சொல்லிட்டாரு. அதை ரொம்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை சொன்ன அளவு நம்ம தியானிச்சா போகிறோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை ரிசர்ச் பண்ணக்கூடாது. இவன் தான் போய் சொல்கிறான், அவன் உயரமான ஆள், பெரிய ஆள். கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சிம்பிளாக சொல்லிட்டாரு. அங்கே ஆபிரகாம் அழைக்கும் போதே சொல்லிட்டாரு. நெகேமியா 9:10-11 அந்த 7-8 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமுடைய உத்தம குணத்தை கண்டு நான் அவனுக்கு ஏத்தியர், கிர்காசியர், எமோசியர், எபூரியர், இந்த 7 ஜாதி எப்படிப்பட்டவன் ஆண்டவருக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அவன் எப்படிப்பட்டவன்? ராட்சச பிறவி, நல்லவன் இல்லை, கொடுமையானவங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, ஆபிரகாம் அதை சுதந்தரிப்பான். ஹல்லேலூயா. எங்கே சொல்லிட்டாரு? 12 சொல்லிட்டார், நீ சுதந்தரிப்பாய் அப்படின்னு. அதை லைவாக கொடுக்கும்படி இங்கே கொண்டு வந்துட்டார். இப்போ போய் சுதந்தரிக்க வேண்டியதுதான். அந்த 2 பேர் சொல்கிறான், நம்ம போய் சுதந்தரிக்கலாம். ஏன்னா தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார்ல, தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற உண்மையில். மற்றவங்க சொல்கிறாங்க நம்ம சுதந்தரிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், இன்றைக்கே போகலாம், உடனே போகலாம். காலை யோசுவா சொல்கிறாங்க, கிளம்புங்க போகலாம். மற்றவங்க சொல்லலாம், கிளம்பாதீங்க, சுதந்திரிக்க முடியாது. ஓகே, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க அழுகிறாங்க, புலம்புறாங்க, மோசேக்கு அரோனுக்கு விரோதமாக தூட்டி திரியிறாங்க. ஓகே, அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தேவன் தம்முடைய தண்டனை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? ஒரு நாளைக்கு எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்டு? 1 வருஷம். ஆனபடினால நீங்கள் சுற்றி தெரிஞ்ச 40 நாளைக்கு போல எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்டு? எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்? கால்குலேட்டர் கொடுங்க பாஸ்டர். 1 × 40 எவ்வளோ? 40. ஓகே பாஸ்டர், 40 தான், கரெக்ட் தான். எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்டு? இந்த பனிஷ்மெண்ட் கேட்டோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. ஃபஸ்ட் என்ன சொன்னார் ஆண்டவர்? போங்க அப்படின்னாரு. அவன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டோம் அப்படின்ட்டான். ஆண்டவர் அவங்களுக்கு தேவ தண்டனை கொடுத்தார். 40 வருஷம் நீங்கள் அலைஞ்சு திரிவப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்கிறான்? நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறான். ஒரே காரியம்தான், தேவன் சொன்ன காரியம்தான், சொன்ன காலத்தில் செய்யலை. கவனிங்க, இதுதான் முக்கியம். இந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க, அதை நான் சொல்ல விரும்பல. காலம் அதான் ரொம்ப முக்கியம். அங்கே போங்க ஆண்டவர் சொல்கிறாரு, மாட்டேன் அப்படிங்கிறான். 2வது அவனே போகிறான் அப்படிங்கிறான், ஆண்டவர் போகாத அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ எப்போ போகல? சரி, தாவீது எப்போ போயிருக்கணும்?
முசுக்கொட்டை செடியில் இருக்கக்கூடிய சத்தத்துக்கு அதுக்கு முன்னாடி தாவீது போயிருந்தா தோத்துருப்பான். அடுத்த நாள் போயிருந்தா கர்த்தர் நமக்கு வெயிட் பண்ண மாட்டாரு, அவர் போயிருப்பாரு. ஓகேவா? யோசபாத் ராணுவத்துக்கு வேண்டிய ஆகாரம், படை, வெப்பன்ஸ், ஆயுதங்கள் எல்லாம் ஆயுதப்படுத்தி ஒரு வாரம் கழிச்சு போயிருந்தா ஜெயிக்க முடியாது. ஓகேவா? அந்த காலம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜனங்கள் கர்த்தர் சொன்ன அந்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் சொல்லாத காலத்தில் போறாங்க. சொன்ன காலம் ரொம்ப முக்கியம். இப்போ உடனே போலாம் மாட்டேன்ட்டாங்க. பின்னாட்களில் ப்ரிப்பேர் ஆகி ஆயத்தமாகி போறாங்க. மோசே சொல்றாரு, போகாதீங்க, அது உங்களுக்கு கிடைக்காது. மோசே நீங்க தான் சொன்னீங்க அது சுதந்திரிச்சுக்கலாம். சொன்னேன். எப்போ சொன்னேன்? போன வாரம் சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? கேட்கல. நீங்க என்ன செஞ்சீங்க? முறுமுறுத்தீங்க, எனக்கு விரோதமாக கல்லெடுத்தீங்க. ஆண்டவர் அந்த முறுமுறுப்பு கேட்டார். ஆண்டவர் இந்த திட்டத்தையே மாத்திட்டார். நீ 40 வருஷம் கழிச்சு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் காலத்தை குறிக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்யறாரா? அப்போ போன வாரம் ஒரு நாள் ஆண்டவர் குறிச்சார். எதுக்கு? உனக்கு கொடுக்க. நீ போமாட்டேன்ட்ட. இப்போ அந்த காலத்தை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? 40 வருஷம் கழிச்சு ஒரு டே. அதான் தேவன் காலத்தை குறிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குறித்த காலம், அதனால்தான் அவங்க 2-3 குறித்த காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? குறித்த காலத்துக்கு முன்னாடியும் நீ பதஷ்டப்பட வேண்டியதில்லை, குறித்த காலத்துக்கு பின்னாடி போனாலும் உனக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப ஆண்டவர் காலத்தை மாத்தின பின்னாடி இவன் போறேங்கிறான். நான் போறேன், நாங்க போய் சுதந்திரிச்சுக்கிறோம். கர்த்தாவே மன்னி ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, போற ஆண்டவரே. மோசே சொல்றாரு, போக வேண்டாம்ப்பா, கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இல்லாம நீங்க போனீங்கன்னா தோத்து போயிரு. அவங்க மோசையோட வார்த்தையை கேட்காம அங்க ஏற துணிந்தார்கள். அவர்களை ஒருமா மட்டும் துரத்தினார்கள். 36 பேர்த்த கொண்டு போட்டான். அவங்க தோத்து போய் வந்துட்டாங்க பாருங்க. இது எதை சொல்ல விரும்புகிறேன்னா, கர்த்தர் சுதந்திரின்னு சொல்லிட்டார்னா பாசிபிள் அன்பாசிபிள் எதையும் யோசிக்க கூடாது, நம்ம சுதந்திரிக்க போயிடணும். ஏன்னா அப்போதான் கர்த்தர் நமக்கு முன்னாடி போயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்களில் தேவன் குறித்த காலத்தை அவங்க விசுவாசியாதபடினால ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், தைரியமாக செயல்படுங்க, கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், செயல்படுவார், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். ஆனால் நம்பவே மாட்டாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க பாருங்க. அந்த 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 வார்த்தையை, கர்த்தர் காலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாதபடினால் விசுவாசத்தோட அநேக பார்க்கும்போது இந்த காரியம் இதில் மேக்சிமம் வரும்னா திருமண காரியத்தில் வரும். விசுவாசத்தோட பிரவேசிக்கணும்னு சொல்லுவோம். அவங்க விசுவாசிக்க இல்லைப்பா, கொஞ்ச நாள், அடுத்த வருஷம் தான் சீட்டு வரும், அடுத்த வருஷம்தான் அவங்க எனக்கு தரேன்னு இருக்காங்க, இனி 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு லோன் எங்களுக்கு சாங்ஷன், நாங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டோம், காரியங்கள் கைக்கூடி வரும், தேவன் ஒரு காலத்தை தரப்பார் பாருங்க. அவங்க நோ சொல்லிடுவாங்க. பின்னாடி அவங்க எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும், காரியங்கள் கைக்கூடி வராது. ரொம்ப குடும்பத்தில் பார்த்து பாவமாக இருக்கும். எவ்வளவோ நம்ம ஆலோசனை சொல்லி பார்ப்போம், கேட்க மாட்டாங்க. சில காரியங்கள் கைக்கூடி வரும். அங்கே பார்க்கும்போது எல்லாம் பணம் எல்லாமே 2 வருஷம் வந்துடும், ஆனால் காரியங்கள் என்ன செய்யாது? கைக்கூடி வரவே வராது. அதுக்கு பின்னாடி அவங்க காலம் தாழ்த்தின கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது நம்ம அந்த முசுக்கொட்டை செடியில் நுண்ணுகிற சத்தத்தை கேட்கறது இல்லை. தேவன் நாளைக்குன்னு சொன்ன வார்த்தையில் விசுவாசத்தோடு பிரயாசப்படுறதில்ல. நம்ம கைவே ரொம்ப சார்ந்திருந்தா நம்ம கையில் காரியங்கள் கிடைக்கும் பாருங்க. நம்ம கையில் காரியங்கள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும், லோன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது, காரியங்கள் ஒழுங்காகி வராது பாருங்க. எத்தனையோ குடும்பத்தில் இதை பார்த்துருக்கோம். திருமண வாழ்க்கை என்று சொன்னாலே என்னதான்? விசுவாசம்தான். விசுவாசத்தோடு நீ புறப்பட்டு போ. என்ன ஏது எப்படி இருப்பாங்க, என்ன இருப்பாங்க, ஒன்றும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அதை விசுவாசத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தை விட எனக்கு பெரிய விசுவாசம் யார் தெரியும் பட்டுச்சு? ரெபேக்காள் விசுவாசம் தான். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. போறியா போறியா, ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான். எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை? கர்த்தர் எவ்வளோ வாழ வச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இந்த விசுவாசம் இல்லாமல் எவ்வளோ காரியம், எத்தனை லிஸ்டே போடுறாங்க. லிஸ்டே, இது இருக்கா, இது பிரிட்ஜ் இருக்கா, இந்த மாடர்ன் வீடு இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, இத்தனை போட்டு இது இருந்தால் தான் என் பிள்ளை போய் வாழ்வா. இன்னைக்கு விசுவாசம் அதான் சொல்கிறார் ஆண்டவர். மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பது
அப்புறம் எப்படி வாழும் அந்த பிள்ளைங்க? எப்படி வாழும்? இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும்போது லேட் மேரேஜ். என்ன காரணம்? மாப்பிள்ளை கிடைக்காம பொண்ணு கிடைக்காம இல்லை, நிராகரிக்கிறது. விசுவாசிச்சு உள்ள போறது இல்லை, விசுவாசிச்சு உள்ள அந்த காரியத்துக்குள்ள நுழையிறது இல்லை. போயிடலாம் ஏனாக்கீர். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தரோட வார்த்தையை விட ஏனாக்கீர் உனக்கு பெருசா தெரிஞ்சுதான். சூழ்நிலைகள், உலகம், அங்க சொன்னாங்க, இங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எந்த ஸ்கேல வைக்கக்கூடாது. கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுது? போய் பிடிச்சிடா ஆண்டவரே, உமாலே ஒரு சேனைக்குள் போயிட ஆண்டவரே. எத்தனை 7 ஜாதி 70 ஜாதி இருந்தாலும் ஜெயிச்சிட ஆண்டவரே. ஏன்னா உனக்கு முன்னாடி யார் போறா? கர்த்தர் போறாரு. கர்த்தர் போறார். விசுவாசிச்சு பாரு. நீ யுத்தமே செய்ய வேண்டாம், எரிகோ உடஞ்சு விழுகும். ஹல்லேலூயா. விசுவாசிச்சு பாரு. யோசேபத் 3 நாள் கொள்ளை மட்டும்தான் எடுத்தானா. ஹல்லேலூயா. அதான் சொல்லிட்டாரு, எதையும் ப்ரிப்பேர் பண்ணாதப்பா, ஏன்னா ஆயுதத்தை தூக்கிட்டு வந்துட்டேன்னு வையே, அப்போ இந்த கொலையை தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா நீ கூட்டிட்டு கொண்டு வந்த ஆயுதத்தை நீ என்ன செய்யணும்? அப்பெல்லாம் பாருங்க, எந்த வண்டியோ மற்றபடி மேன் பவரோ எல்லாம் ஒன்லி மேன் பவர் தான் பாருங்க. ஆனால் பண்ணிலாம் எம்டி ஹேண்ட், சும்மா வெறுங்கையா வந்து நிற்கிறேன்ப்பா. ஏன்னா வெறுங்கையா வந்தால் தான் நீ தூக்கிட்டு போக முடியும். ஆண்டவருக்கு தெரியுதில்ல. நீ கடப்பாறை, மண்வெட்டி இதெல்லாம் தூக்கிட்டு வந்தேன்னா இதை வச்சுட்டு எப்படி அதை எடுத்துகிட்டு போவேன்? அதான் யோசேப்பு, நீ வெறுங்கையாவா? ஆண்டவரே வெறுங்கையா போகும்போது நான் கொடுத்து அனுப்புவேன். போகும்போது எப்படி அனுப்புவேன்? கொடுத்து. 3 நாள் பார்த்தா 3 நாளும் அந்த பொருட்களை அவனால் எடுத்துகிட்டு போக முடியலையா? கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தை குறிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன்? ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. நன்மையை பெறும்படி ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறாரு, ஜெயத்தை பெறும்படி ஒரு காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கிற தேவனா இருக்கிறார். எழுதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளில் கூட பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை எங்களுக்கு நீர் சொல்லி தருவீராக. இந்த நாளில் வந்திருக்கிற யாவர்களும் இந்த சத்தியங்கள் வல்லமையாய் கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். எங்களோடு பேசியிருப்பீராக. இந்த நாட்களுக்கு பின்பு எங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மையும் கிருபையும் ஆண்டவரே நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. குறித்த காலத்துக்கு தரிசனங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. அநேக